Hello guys, welcome back to my channel Simple Trades. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து pledge shares. இந்த pledge sharesக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது புரியுதான்னு பாருங்கள். இப்போ அசட் வந்து நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிப்போம். மூவபிள் அசட், இம்மூவபிள் அசட். அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு சொல்லுவாங்க. அதில் அசையா சொத்து அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஹவுஸ், லேண்ட், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அசையா சொத்துன்னு சொல்லுவாங்க. அசையும் சொத்துக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட இருக்க ஜுவல். இப்போ நம்ம கையில் வந்து 1 பவுண்ட் கோல்டு காயின் இருக்கு. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50,000 வச்சுப்போம். அதை வந்து அடமானம் வச்சா ஒரு 25 to 30,000 வரையும் நம்ம அதுலேருந்து பணம் வாங்கிக்கலாம். அந்த பணத்தை வந்து நம்ம எதுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோல்டு மாதிரி நம்ம கையில் நம்ம அக்கௌண்ட்டில் வாங்கி வச்சிருக்க ஷேர்ஸை அடகு வைக்கிறது தான் பிளட்ஜ் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி எப்படி பிளட்ஜ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கம்பெனி ப்ரொமோட்டர்ஸ் வந்து இது மாதிரி பிளட்ஜ் பண்ணுவாங்க. அவங்க கையில் இருக்க ஷேர்ஸை வந்து பேங்க்கில் அடகு வச்சுட்டு அதுக்கான அமௌண்ட்டை அவங்க வாங்கிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ப்ரொமோட்டர் வந்து 1 crore வேல்யூ உள்ள ஷேர்ஸை வந்து கையில் வச்சுருக்காரு. அதில் வந்து 50 lakhs ஷேர்ஸை வந்து பிளட்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேங்க்கில் போயிட்டு அடகு வச்சுட்டு அந்த 50 lakhsக்கான ஷேர்ஸ்கோட மணி வேல்யூ எவ்வளவோ அதை அவர் வாங்கிக்கிறாரு. அந்த அமௌண்ட் வச்சு கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம், ஒரு கம்பெனியோட ப்ரைஸ் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் காமிச்சிட்டே இருக்கும். இப்போ அவர் அடமானம் வச்ச 50 lakhs வேல்யூ உள்ள ஷேர்ஸ் வந்து நாளைக்கே 40 lakhs வந்துருச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 10 lakh அதை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு பேங்க்ல போயிட்டு அந்த 10 லட்ச ரூபா மணியாகவும் கொடுத்து அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்படின்னா திரும்ப 10 லட்ச ரூபாய்க்கான ஷேர்ஸை வந்து பேங்க்ல கொடுத்து அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிளட்ஜ் ஷேர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கோம். இப்போ ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர்ஸை எவ்வளோ பர்சன்டேஜ் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இந்த ஷீட் வந்து ஸ்க்ரீனர்னு சொல்லிட்டு வெப்சைட்லேருந்து எடுத்தது. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை ஃபுல்லாகவே ரீட் பண்ண போகிறோம். ஃபண்டமெண்டலாக பார்க்குறதுக்கு இந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் என்னங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து கம்பெனி நேம்ஸ், அடுத்தது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், அடுத்தது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மார்க்கெட் கேப், ஈக்விட்டி ஷேர்ஸ், புக் வேல்யூ, லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பிளட்ஜ் பர்சன்டேஜ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து NMDC. அவன் வந்து அவனோட ஷேர்ஸ் எதுவுமே பிளட்ஜ் பண்ணலை, 0% தான் இருக்குது. அடுத்தது வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ், அவனுமே வந்து எதுவுமே பிளட்ஜ் பண்ணலை, அவனோட ஷேர்ஸ் எதுவுமே பிளட்ஜ் பண்ணலை, 0 தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அசோக் லைலாண்ட், இவன் பார்த்தீங்கன்னா 19% வந்து அவனோட ஷேர்ஸை வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து NCL இண்டஸ்ட்ரி, இவங்க வந்து 7% வரையும் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு GNFC, இவங்க வந்து எதுவுமே பிளட்ஜ் பண்ணல. அடுத்தது வந்து TCS, இது வந்து 0.48% வந்து அவங்களோட ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட் ரீட் பண்ணும்போது, ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த பிளட்ஜ் ஷேர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஃபியூச்சரில் பார்ப்போம். தேங்க்யூ.